ஹலோ ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு நம்ம தமிழ்லைனை வச்சு நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. கம்பல்சரி ஆமாங்க, நம்ம தளபதியோட மூவி அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இதுதான் தளபதியோட லாஸ்ட் மூவின்னு அவர் அறிவிச்சிருந்தாரு. இந்த படத்தை நம்ம ஜனவரி மாதமே எதிர்பார்த்தோம், திரையரங்குக்கு வரும்னு சொல்லிட்டு. ஆனால் அப்டேட் பண்ண விடலை. ஏன்னா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அரசியல் கட்சி வந்ததுக்கப்புறம் படத்தில் சில அரசியல் காட்சிகள்லாம் இருக்குது. இவங்கள பற்றி போட்டிருக்காரு, அவரை பற்றி போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதமே வரும்னு நினச்சோம். ஆனால் வர முடியல. அதுக்கப்புறம் எலெக்ஷன் போச்சு. எலெக்ஷன் அப்போது அரசியல் சார்ந்த படங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜனநாயகன் மூவியை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இவ்வளோ தடைகளை மீறி அவருமே மக்களின் ஜனநாயகனாக பதவி ஏற்றார். ஜோசப் விஜய் ஆகிய நான் சொல்லி அந்த வார்த்தை சொல்லும் போது ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே தமிழ் மொழியை சார்ந்த அனைவருமே கண்ணீர் விட்டு அழுதாங்க. அது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க யாராவது தளபதி ரசிகராக இருந்தாலும் எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஏன்னா அது ஒரு புனிதமான நாளாகவும் இருந்துச்சு. அது உணர்வுபூர்வமாக எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் வீட்டு புள்ள சிஎம் ஆயிட்டாரு, இவ்வளோ கஷ்டங்களுக்கும் நடுவில் அவர் சிஎம் ஆயிட்டாருன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சு அவர் ஆட்சி அமைச்சு இதோட 2 மாதமும் ஆகவும் ஆயிடுச்சு. இப்போ ஜனநாயகன் மூவியோட டேட் அறிவிச்சிட்டாங்க. ரிலீஸ் டேட் ஜூலை 23க்கு ரிலீஸ் ஆக போகுது மூவி. அவருமே தமிழ்நாட்டோட சிஎம் ஆகி இன்னோட 60 நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் படத்துக்கான சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. படத்துக்கான சென்சார் போர்டிலேருந்து சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் உலகம் எங்கே இருக்க எல்லா தளபதி ரசிகர்களும் இதனால் சந்தோஷம் ரொம்ப பட்டிருப்பீங்கன்னு எனக்கும் தெரியுது. நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த விஷயத்தினால. நான் ஜனநாயகன் படம் லீக் பண்ணாங்க. அப்போ கூட நான் பார்த்தா தேட்டரில் தான் பார்ப்பேன்னு சொல்லி ஒரு நாளும் வெயிட் பண்ணேன். கிட்டத்தட்ட 7 மாதமாக வெயிட் பண்ணதுக்கான பலன் நம்மளுக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. ஜூலை 23ஆம் தேதி ஜனநாயகன் மூவி ரிலீஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்போனா தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். இப்போது தமிழ்நாட்டின் சிஎம்ஓ ஆகிட்டார் அவர். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 2026ஆவது வருஷம் அவரோட வருஷம்தான். நான் தான் சிஎம் ஆவேன்னு சொன்னார், அதே மாதிரி ஆகிட்டார். அவரோட படமும் ரிலீஸ் டேட் அறிவிச்சிட்டாங்க. நான் ரொம்ப ஆசையோடு எதிர்பார்த்து நிற்கிறேன் ஜூலை 23ஆம் தேதிக்கு. ஏன்னா அன்றைக்கி நம்ம படம் பார்க்க போகிறோம், தளபதியோட மூவி. அவரோட லாஸ்ட் படம். அவர் லாஸ்ட் படத்தில் டான்ஸும் ஆடியிருக்காரு. அந்த டான்ஸ்க்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். நீங்களும் மக்களே வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாளுமே அவர் பண்ணுற நல்ல விஷயங்களும் நல்லா இருக்குது. லஞ்சம் ஊழலற்ற ஆட்சியை அவர் பண்ணியிருக்காரு. இதனால் எங்கே போனாலும் 50 ரூபாய் லஞ்சம் இல்லாமல் கூட நடக்காது. சில வேலைகள்லாம் இப்போ லஞ்சமே இல்லாமல் சில இடத்துல நடந்துன்னு இருக்குது. இன்னமும் யார் என்ன தப்பு பண்ணாலும் ஆக்ஷன் கரெக்டாக எடுத்துன்னு இருக்காரு. இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் அவர் ஜனங்களின் நாயகனாகவே அவர் இருந்துன்னு இருக்காரு. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்பல்சரி 23ஆம் தேதி ஜனநாயகன் மூவிக்கு எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். வீட்டில் இருந்து யாரும் பார்க்காதீங்க. நம்ம தளபதிக்கான சப்போர்ட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ எடுக்கும் போது கரெக்டாக மணி 11:30 மணி ஆகுது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? பாய் மக்களே.